சார் எடப்பாடி இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சார். பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க கிட்ட தான் இருக்காங்க, செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க கிட்ட தான் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட ஆதரவு. என்ன பண்ணிட முடியும் எடப்பாடி எதிர்த்து? விரைவில் பாருங்க. நிச்சயமாக அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள், செப்டம்பர் 15 வரைக்கும் கெடு, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் வருகிறது, அப்போ ஒரு மாற்றம் கிடைக்கும். அக்டோபர் 17 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க விழா. ஓகே, அக்டோபர் 17 அதுக்குள்ள இன்னும் ஒரு திருப்பம் இருக்கும். என்ன சார் திருப்பம் இருக்கும்? சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருமே திரு செங்கோட்டையன் அவர்களோடு இப்பொழுது தொடர்பு கொண்டு உங்களுடைய நிலைப்பாடு சரி என்று பேச தொடங்கி விட்டார்கள். செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரின்னு எல்லாரும் பேசுறாங்களா? சரி என்று பலரும் பேச தொடங்கி இருக்கிறார். சரி, அப்போ தொடர்ந்து திரு எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு பிடிவாத தன்மையோடு பயணிப்பதால் நாம களத்தில் நின்னா நாம ஜெயிக்க முடியாது, கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து நம்ம ரோட்டில் நிற்க முடியாது அப்படிங்கிற பார்வை அந்த நிர்வாகிகளுக்கு, முன்னாள் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏவை 10-20 பேர் சொல்றாங்க. சரி, 65 எம்எல்ஏ, ஒரு 10-20 எம்எல்ஏ கட்சி ஒன்று சேர்ந்தாதான் நாங்கள் போக முடியும் அப்படின்னு. அப்போ இதுவரையிலுமே நாம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் தான் பார்த்தோம் ஆதரவாளர்கள். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதற்கு பிறகு, செங்கோட்டையன் பின்னாடி யார் சார் இருக்கு? சார் செங்கோட்டையனுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களா? இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது வேலுமணி அவர்களோ பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன பேக் பண்றாங்க அவங்க எல்லாருமே செங்கோட்டையன். நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இந்த 6 பேரும் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற வலியுறுத்தி பேசணும்னு சொன்னாங்கல்ல, அந்த கருத்தை முன்னெடுத்த திரு செங்கோட்டையனுடைய கருத்து சரியானது, இது வரவேற்கத்தக்கதுன்னு இந்த 5 பேருமே வெளியில வரணும், சொல்லணுங்கிற. ஓகே, சொல்லணும். எஸ்பி வேலுமணி சொல்லுவாரா? தங்கமணி சொல்லுவாரா? காலம் கனியும், நல்லதே நடக்கும்.